இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நீ எரிஞ்சாகணும், எரிஞ்சு சாம்பல் ஆகணும். இந்த அப்பா யார் எங்க இருந்து விட்டாங்க? நெருப்பு 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 பத்திக்கிச்சு, நெருப்பு பத்திக்கிச்சு, நெருப்பு. ரிஷி, நீ அதை விட்டுடு. ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி அண்ணி. லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, ரிஷி ப்ரோ பார்த்து ஜாகிரதை. லக்ஷ்மி எந்திரி, லக்ஷ்மி. லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, கண்ண துற. லக்ஷ்மி எதுவும் ஆகாது. லக்ஷ்மி ஆயுஷ் ஆயுஷ். லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. லக்ஷ்மி 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 லக்ஷ்மி, எனக்காக ப்ளீஸ் கண்ண தோற. லக்ஷ்மி ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ், எனக்காக லக்ஷ்மி கண்ண தோற. ப்ளீஸ் லக்ஷ்மி, எனக்காக கண்ண தோற. இங்க பாரு, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். லக்ஷ்மி நீ என்ன காப்பாத்திட்ட, என்ன காப்பாத்திட்ட. எனக்காக கண்ண தோற லக்ஷ்மி, ப்ளீஸ். லக்ஷ்மி வராதன்னு சொன்னல, வராதன்னு சொன்னல. டாட் பாத்தீங்களா என்னால இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் தான் வராதன்னு சொன்னல. நான் உன்னை காப்பாத்திக்க சொன்னேன், உன்னை பத்தி யோசிக்க சொன்னேன். அட நான் செத்து இருந்தாலும் பரவாயில்ல. என் பேச்ச கேட்காதனால இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? நான் உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன், நான் உன் கூட இருக்க லக்ஷ்மி. மாமா பாத்தீங்களா எனக்காக லக்ஷ்மி என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. டாட் இவ உங்க பேச்சு தான் கேப்பா. நீங்க ப்ளீஸ் ஒரு முறை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். லக்ஷ்மியை கண்ணை திறக்க வைங்க. அவ கண்டிப்பா உங்க பேச்ச கேப்பா. ப்ளீஸ் ரிஷி, கொஞ்சம் பொறுமையா இரு, அவளுக்கு சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். டாட் இல்ல, அவ ஷாக்ல இருக்கா. டாட் அவ ஷாக்ல இருக்கா, அவ மயக்கத்துல இருக்கா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ரிஷி அவசரப்படாத, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் வந்துட்டே இருக்காரு. டாட் லக்ஷ்மி குணமாயிடுவால? அவ கண்டிப்பா குணமாகணும். லக்ஷ்மி நீயும் கேட்டல, நீ குணமாயிடுவ, உனக்கு எதுவும் ஆகாது. நீ எழுந்து உட்கார்ந்து நல்லா பேசுவ பாரு. நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் லக்ஷ்மி. உனக்கு எதுவும் ஆகாது, எல்லாமே சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல உனக்கு முழிப்பு வந்துடும். ஒரு தடவை எனக்காக கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. டாக்டர் ஏன் வரல? டாக்டர் ஏன் வரல? அவர் வராருப்பா, வந்துட்டே இருக்காரு. லக்ஷ்மி இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. டாட் ப்ளீஸ் ஒரு முறை திரும்ப கால் பண்ணி பாருங்க. இங்க பாரு லக்ஷ்மி, எதுவும் ஆகாது. ஐ ப்ராமிஸ் யூ உனக்கு எதுவும் ஆகாது லக்ஷ்மி. லக்ஷ்மி ப்ளீஸ் எனக்காக கண்ணை திறந்து பாரு. ப்ளீஸ் காட் ப்ளீஸ். லக்ஷ்மி அண்ணி ரொம்ப நல்லவங்க. மறுபடியும் அவங்க ரிஷி அண்ணனுக்காக, அதோட எங்க எல்லாருக்காகவும் அவங்க இவ்வளவு விஷயங்களை பண்றாங்க. தன்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, லக்ஷ்மி அக்கா தான் எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே. எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் அக்கா இருக்க தைரியத்தால தான் நாங்க 2 பேரும் வாழ்ந்தோம். இப்ப அக்காக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் ஷாலுவும் வாழவே மாட்டோம். இல்லம்மா, அப்படி சொல்லக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கடவுள் கிட்ட லக்ஷ்மியை குணமாக்குங்கன்னு சொல்லி கேட்கலாம். நம்ம வேண்டுதல் அந்த கடவுள் காது கொடுத்து கேட்பாரு. அதோட லக்ஷ்மிக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துராது. ஆமா, நம்ம லக்ஷ்மி ரொம்ப நல்லவ, அவளுக்கு எதுவுமே ஆகாது. இதையெல்லாம் நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுளே, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா லக்ஷ்மி அடுத்தவங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் உயிரை பணையம் கொடுக்கறவ. ஏன் அவளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? லக்ஷ்மிய இவ்வளவு நாளும் நீங்க தான் காப்பாத்தி இருக்கீங்க. இன்னைக்கும் நீங்க தான் அவளை காப்பாத்தணும். அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. எங்க லக்ஷ்மியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவளை காப்பாத்துங்க கடவுளே. அவ நல்லா இருக்கணும்.
அவளுக்கு எதுவும் ஆகாது. ரிஷி just calm down. என்ன காம் டவுன் சொல்றீங்க? அவன் நிலைமை பாத்தீங்கல்ல? ரிஷி அவ குணமாயிடுவா. she'll be fine. முதல்ல உன்னை பத்தி யோசி. நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. ரிஷி, உனக்கு எங்கேயாவது அட, அடிபட்டிருக்கா? எனக்கு எதுவும் ஆகல மனுஷ்கா. ஒருவேளை இங்க யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குன்னா இதோ இவ்வளவு கொஞ்சம் பாருங்க, இவளுக்கு தான் நடந்திருக்கு. எனக்கு எதுவும் ஆகல. மாம் லட்சுமியை பாருங்க, உங்க மகனோட உயிரை மறுபடியும் இன்னொரு முறை காப்பாத்திருக்கா. அவ உயிரை பத்தி கவலைப்படல. அவன் நிலைமை பாருங்க. ஒருவேளை யாருக்காவது ப்ரே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லட்சுமிக்காக ப்ரே பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிருந்தாலும் லட்சுமி நல்லா இருந்தா அவளை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிடும். ஒருவேளை நான் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்ப லட்சுமிக்கு சரியாகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. டாக்டர் என்ன ஆயுஷ் பார்க்க போயிருக்கான். ஆயுஷ் டாக்டர் வந்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போன்ல பேசிட்டேன். ஆனா ரிஷி, நீ எப்படி அந்த ராவணனோட சிலைக்குள்ள போன? உன்னை யார் அங்க கட்டி போட்டு வச்சது? முதல்ல நம்ம லட்சுமியை குணப்படுத்தலாம். அப்புறம் நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன். அது வரைக்கும் என்னால எதுவும் சொல்ல முடியாது. முதல்ல லட்சுமி குணமாகணும். வந்துட்டார். டாக்டர் டாக்டர் வந்துட்டார். வாங்க சார். சார் லட்சுமிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அவ கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறா. ப்ளீஸ் செக் பண்ணுங்க, அவளை குணப்படுத்துங்க. என்னாச்சு? டோன்ட் வரி. அதிர்ச்சியால தான் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஆயுஷும் என்கிட்ட சொல்லியிருந்தா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்னாச்சு? ஆக்சுவலி நடந்தது அது என்னன்னா, ராவணனை எரிச்சோம். அங்கதான் இது நடந்துச்சு. ஓகே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எதுவும் இல்லையா? என்ன டாக்டர், அவளுக்கு இன்னும் மயக்க தெளிவே இல்லை, அதுக்குள்ள நீங்க ஓகேன்னு சொல்றீங்க? நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன். கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். இந்த மெடிசனை வாங்கி கொடுத்துருங்க. ஓகே. அப்புறம் இவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சரி சரி டாக்டர். வாங்க சார். நான் உங்களை கீழே வரைக்கும் விட்டுட்டு வரேன். வாங்க. நோ, இட்ஸ் ஓகே. நான் பாத்துக்கிறேன். விடுங்க. Okay. நீங்க உங்களை பாத்துக்கோங்க. தேங்க்யூ so much டாக்டர். தேங்க் யூ வெரி மச் டாக்டர். ஆயுஷ் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்து. அக்கா, அக்கா, ஷாலு, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. டோன்ட் வரி. ஓகே. ஆயுஷ் டாக்டர் என்ன சொன்னாரு? அவரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. கண்ணை திறந்துருவாங்க. அக்காக்கு ஒன்னும் ஆகல இல்லையா? 100% ஓகே தான். அதோட டாக்டர் வேற ஏதாச்சும் பண்ண சொல்லிருக்காரா? சொன்னாரு. லக்ஷ்மி அன்னைக்கு யாரும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதான். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது. எல்லாரும் கேட்டாச்சு. ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் உன்னோட லக்ஷ்மி என்கிட்ட சொல்லிடு, ஸ்ட்ரெஸ் கொடுக்காத, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதன்னு. ரிஷி, இப்பவாவது சொல்றியா இதெல்லாம் எப்படி ஆச்சு? அது சரி ரிஷி, நீ அதுக்குள்ள எப்படி போனன்னு சொல்லு.